இது வந்து நங்கநல்லூரோட ஆதம்பாக்கமோட மேப். இது வந்து ஒரு மொசைக் ஆர்ட். இந்த மொசைக் ஆர்ட் வந்து நாங்கள் பண்ண ரீசன் வந்து நங்கநல்லூர் ஆதம்பாக்கம் முன்னாடி ஏர்லி 1960s எப்படி இருந்துச்சு, இப்போ ப்ரெசண்ட்டாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. இது வந்து ஆதம்பாக்கம் லேக், இது உள்ளகரம் லேக், இது நங்கநல்லூர் டேங்க், இது வந்து பழவந்தாங்கல் ஏரி, இது தலக்கணஞ்சேரி ஏரி, இது வந்து மூவாரசம்பேட் ஏரி, மடிப்பாக்கம் ஏரி, புழுதிவாக்கம் ஏரி, இது வந்து வேளச்சேரி ஏரி. இது வந்து வீராங்கலோடை. எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் இது வழியாக போய் பள்ளிக்கரணை மாஸ்லேண்டுக்கு போய் சேர்ந்துடும். பள்ளிக்கரணை மாஸ்லேண்ட்லேருந்து ஓகேஎம் மடவுக்கு போவோம். ஓகேஎம் மடவுலேருந்து பக்கிங்ஹாம் கேனல் போய் பே ஆஃப் பெங்கால் ஓஷனுக்கு கலந்துரும். இது வந்து ஃபாரஸ்ட். இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து எம்டி லேண்ட். இது வந்து ஏர்போர்ட். இந்த ரெட்டாக இருக்கிறதெல்லாம் வீடு, பில்டிங்ஸ், கடை, அதெல்லாம். இது வந்து ரோடு. இது வந்து திருசூலமலை. ஸோ இப்போது நம்ம ப்ரெசண்ட்டில் பார்த்தோன்னா பழவந்தாங்கல் ஏரி, உள்ளகரம் ஏரி, தலக்கணஞ்சேரி ஏரி, நங்கநல்லூர் டேங்க்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து பில்டிங்ஸ் அதெல்லாம் கட்டுறதுனால ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து வீராங்கலோடை. இங்கே போகிறது வந்து எம்ஆர்டி லைன். இது வந்து ஃபாரஸ்ட். இது வந்து பள்ளிக்கரணை மாஸ்லேண்ட். ஆதம்பாக்கம் லேக் வந்து இப்போ வெறும் 10% தான் இருக்குது. வேளச்சேரியும் இப்போ 10% தான் இருக்குது. ஏர்போர்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே எக்ஸஸாக இருந்த லேண்ட்லலாம் ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஃப்ளட் பிளைன். இது வந்து பள்ளிக்கரணை மாஸ்லேண்டோட ஃப்ளட் பிளைன். ரொம்ப மழை பெஞ்சால் தண்ணி இங்கே தேங்கிடும். ஸோ தண்ணி இங்கே வெள்ளலாம் போகாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் இப்போது வந்து அது இல்லை. ஏன்னா வந்து அது மேலே நம்ம வீடு எல்லாமே கட்டிட்டோம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வெறும் வீடு தான் நிறைய இருக்குது. இப்போது நம்ம இதை இப்படியே விட்டுட்டோன்னா இன்னும் மோசமாயிடும். ஸோ இதையாச்சும் நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன மெசேஜ் கன்வே பண்ண பார்க்குறோம். தேங்க்யூ.